சூரத்துல் காஃபிரூன் இறங்கிய காரணம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, குரைஷ் குலத்தின் முக்கியமான சில முஸ்ரிக்கள் வலீத் இப்னு முகீரா, அபூஜஹல் போன்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எங்களுடைய தெய்வங்களைப் பற்றி குறை கூறுவதை நிறுத்தினால் உங்களுக்கு எங்களுள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகும் அளவுக்கு செல்வம் தருகிறோம். மேலும் நீங்கள் விரும்பும் பெண்களுடன் திருமணம் செய்து வைக்கிறோம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கவில்லை என்றால் நீங்கள் ஒருவரிடம் எங்கள் தெய்வங்களை வழிபட வேண்டும், நாங்கள் ஒருவரிடம் உங்கள் இறைவனை வழிபடுகிறோம் எனவும் கூறினார்கள். இதற்கான பதிலாகவே சூரத்துல் காஃபிரூன் இறக்கப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே நீர் சொல்லுவீராக, காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என் மார்க்கம். மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது, இந்த சூரா மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஜ்ம் ஓதிக்கொண்டிருந்த போது அவரை ஏளனம் செய்த சில முஷ்ரிக்கள் தொடர்பாகவும் இறங்கியது என கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபரஐதுமுல் லாத வல் உஸ்ஸா வ மனாத ஸாலிஸத்தல் உக்ரா, லாத், உஸ்ஸா மேலும் மூன்றாவது மனாத் பற்றி நீங்கள் பார்த்தீர்களா என்று ஓதிய சந்தர்ப்பத்தில் அந்த இணை வைப்பவர்கள், ஷைத்தான் அவருடைய நாவிலே இவற்றை சொல்லிவித்தான் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தின் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு எங்கள் தெய்வங்களை வணங்க வேண்டும், அதற்கு பதிலாக நாங்கள் உங்கள் இறைவனை வணங்குகிறோம், அல்லது நீங்கள் எங்கள் தெய்வங்களை முற்றிலும் மறுத்துவிடுங்கள், நாங்களும் உங்கள் இறைவனை மறுக்கிறோம். இதற்கான தெளிவான பதிலாகவே சூரத்துல் காஃபிரூன் இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவர்களுக்கு ஓதிக் காட்டினார்கள். சூரத்துல் காஃபிரூனின் சிறப்பு. சூரத்துல் காஃபிரூன் மிகச்சிறந்த ஒரு சூறாவாகும். அதன் மதத்துவத்தை விளக்கும் பல ஹதீஸ்கள் உள்ளன. குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்பதை ஓதுபவருக்கு அது குர்ஆனில் 1/4 சமமாகும். குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவது குர்ஆனில் 3/1 சமமாகும். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை அடிக்கடி ஓதி வந்தார்கள். தவாஃபின் 2 ரக்அத்தில், ஃபஜ்ர் தொழுகையில், ஃபஜ்ருக்கு முன்பும் மக்ரிபுக்கு பிறகும், தூங்குவதற்கு முன்பும். தூங்குவதற்கு முன் இதை ஓதுவது ஷிர்கிலிருந்து விடுதலையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீ தூங்கும்போது குல் யா ஐயுஹல் காஃபிரூன் ஓதிவிடு, அது ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாகும். நூல் ஸஹீஹ் அல் ஜாமிஅ. மேலும் இந்த சூரா ருக்கியா, அதாவது மந்திர சிகிச்சை செய்வதிலும் ஓதப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை விட்டும் அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக.